வணக்கம் மக்களே. 2026 சட்டமன்ற தேர்தல் யார் பக்கம் சாதகம்? புதிய வாக்காளர்கள் யார் பக்கமா? லயோனி கல்லூரி கருத்து கணிப்பு. வாங்க வீடியோவை முழுமையாக. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் புதிய வாக்காளர்கள் யார் பக்கம் என்பதே லயோலா கல்லூரி கருத்து கணிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளதாம். அதில் மக்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதாவது 2026 தமிழ்நாட்டின் முதல்வராக யாருக்கு வாய்ப்புள்ளது என்பதை பற்றி தான் லயோலா கருத்து கணிப்பு கூறியுள்ளதாம். அதில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுகள் மட்டுமே உள்ள நிலையில் தான் இதனால் தேர்தல் களம் இப்போது அனல் பறக்க தொடங்கிவிட்டதாம். 2026 சட்டமன்ற தேர்தல் பல முறை போட்டிகளில் ஏற்படும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. திமுக கூட்டணி ஒரு பக்கம் வலுவாக உள்ளது, மற்றொரு பக்கம் பாஜகவும் அதிமுக கூட்டணி மிகவும் வலுவாக உள்ளது என்று கூறப்படுகிறது. அதில் தான் அரசியலில் புதிதாக என்ட்ரி கொடுத்துள்ள நடிகர் விஜய் தலைமையிலான தாவகவும் தனித்து களமிறங்குவதாக அதிக வாய்ப்புள்ளதாகவும் தெரிகிறது. வழக்கம் போலவே சீமாவின் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட அதிக சான்ஸும் உள்ளது என்று கூறப்படுகிறதா. இப்படிப்பட்ட நிலையில் தான் பலமுறை போட்டிகள் ஏற்படும் உள்ள நிலையில் தான் தமிழகத்தில் முதல்வராக அதிக விருப்பத்தக்க தேர்வாக மு.க. ஸ்டாலினே இருப்பது லயோலா கல்லூரி நடத்த கருத்து கணிப்பில் முடிவாகியுள்ளது என்று கூறப்படுகிறதா. அதனைத் தொடர்ந்துதான் சென்னை லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களாக உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு ஜனநாயக பார்ட்டியின் அமைப்பின் தான் 2026 தேர்தலில் யார் முதல்வராகும் என்பதை குறித்து 234 தொகுதிகளிலும் கருத்து கணிப்பு கேட்கும்படி நடந்தபடி இந்த கருத்து கணிப்பானது பிப்ரவரி 5ஆம் தேதியில் துவங்கி ஜூன் 13ஆம் தேதி வரை நடைபெற்று இதில் 70,922 பேரும் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பு தான் முதல் கட்ட ஆய்வாக இம்மாதம் 17ஆம் தேதி நிறைவு. இந்த வகையில் தான் 10க்கும் மேற்பட்ட பிரதான கேள்விகளும் மையமாக வைத்து கருத்து கணிப்பு நடக்கும். இதில் அதன்படி தமிழகத்தில் அடுத்த முதல்வராக அதிக வாய்ப்புள்ள தலைவர்கள் என்ற கேள்விக்கு பெறப்பட்ட கருத்து கணிப்பு அடிப்படையில் தான் 77.83% பேர் ஸ்டாலினை மீண்டும் முதல்வராக வாய்ப்புள்ளதாக கூறப்படும். அடுத்ததாகத்தான் 73.30% பழனிசாமிக்கும், 67.99% உதயநிதிக்கும், 64.58% பேர் அண்ணாமலைக்கும், 60.58% பேர் விஜய்க்கும் ஆதரவு. இந்த நிலையில் தான் லயோலா எடுத்த கருத்து கணிப்பு முடிவில் அடுத்து வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் அடுத்த முதல்வர் யார் என்று கூறப்பட்டு வருகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.